எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A இப்போ ரிசல்ட் போட போகிறாங்க. இதில் என்ஜினியர்ஸ்க்கு எந்தெந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிலிட்டி இல்லை அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ என்ஜினியராக இருந்து டைப்பிங் முடிச்சிருந்தால் ஒரு சில போஸ்ட்டுக்கு உங்களுக்கு எலிஜிபிலிட்டி வரும். ஒரு சில போஸ்ட் பார்த்திங்கன்னா ஒன்லி ஹிந்து மட்டும்தான் ஹெச்ஆர்என்சி ரிலேட்டடாக வருது. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு மட்டும்தான் சில போஸ்ட் வரும். ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி, என்ஜினியர்ஸ்க்கு எலிஜிபிலிட்டி இருக்கா இல்லையா? நோட்டிஃபிகேஷனில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பிஏ, பிஎஸ்சி, சயின்ஸ், காமர்ஸ் அது மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த போஸ்ட்டு இப்போ லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் இன்ஸ்பெக்டர் போஸ்ட் இருக்கும். ஸோ அதை கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அது யார் வேணாலும் எடுக்கலாம். சரிங்களா? ஸோ இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஆடிட் Assistant Inspector of Local Fund Audit, a degree of BA, BSc, BCom, BOL of Annamalai University, BBA of Madurai Kamarajar University, BLit of Madurai Madras University, BBM or BLit ஆஃப் பாரதியார் யூனிவர்சிட்டி. இதே தான் போன வருஷத்தோடைய நோட்டிஃபிகேஷன்லேயும் இந்த குவாலிஃபிகேஷன் தான் போட்டிருந்தாங்க. ஆனால் என்ஜினியர்ஸ் இந்த போஸ்ட் எடுத்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இதே மாதிரி தான் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் நிறைய பேர் இந்த நோட்டிஃபிகேஷனை வச்சு எலிஜிபிலிட்டி நமக்கு வராது அப்படின்றத தீர்மானம் செய்கிறாங்க. அப்படிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஒரு சில போஸ்ட் இருக்குது. ஏஎஸ்ஓ லா நீங்கள் கண்டிப்பாக பிஎல் முடிச்சிருக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் கண்டிப்பாக பிகாம், எம்காம் முடிச்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான அடிப்படையான தகுதிகள். இது இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஏஎஸ்ஓ எடுக்க முடியும். ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட்டர் அதுக்கு நீங்கள் பிகாம், நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருப்பேன், அதுக்கு எலிஜிபிலிட்டி எல்லாமே போட்டிருப்பேன். சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே ஒன்லி ஃபார் நான் என்ஜினியர்ஸ். சரிங்களா? ப்ரொஃபஷ்னல் டிகிரி முடிக்காதவங்களுக்கு மட்டும்தான் இந்த போஸ்ட்லாம் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுலேயே அசிஸ்டண்ட் இன் செக்ரட்டரியேட் ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் லா. ஸோ மேலே சொன்ன மாதிரி தான் ஏஎஸ்ஓக்கும் அதுதான், அசிஸ்டண்ட்டுக்கும் அதுதான். அசிஸ்டண்ட்டுடைய அடுத்த ப்ரமோஷன் ஏஎஸ்ஓ வரும். சரிங்களா? இது தவிர ஏஎஸ்ஓவில் பார்த்திங்கன்னா நான் ஃபினான்ஸ் அண்ட் லா இருக்கும். ஸோ அதுக்கெல்லாம் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வந்துடும். இப்போ நீங்கள் டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் போகலாம், சோஷியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போகலாம். நிறைய டிபார்ட்மெண்ட் 34 டிபார்ட்மெண்ட் இருக்கும். அதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்கள் போகலாம். ஏஎஸ்ஓ அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸாக இருந்தால் அது என்ஜினியர்ஸ் எலிஜிபிள். சரிங்களா? ஸோ இந்த போஸ்ட் எல்லாம் என்ஜினியர்ஸ்க்கு நாட் எலிஜிபிள். இதை தவிர மற்ற இருக்க எல்லா போஸ்ட்டுக்கும் எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஒரே ஒரு கண்டிஷன், டைப்பிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் உங்களால் எலிஜிபிலிட்டி. சரிங்களா? ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இன் விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் இதெல்லாம் போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ ஏற்கனவே நம்ம போட்டிருப்போம். ஸோ யாரும் பெருசாக போட்டிருக்க மாட்டாங்க. சரிங்களா? யாருக்கும் டேட்டா கிடைக்காதது இதெல்லாமே சிபிசிஐடியில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் அசிஸ்டன்ட் இதுக்கெல்லாம் போட்டிருப்போம். ஓகே. அடுத்து பர்சனல் கிளர்க் செக்ரட்டரியேட்டில் அதர் தென் லா அண்ட் ஃபினான்ஸ் இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா டைப்பிங் முடிச்சிருந்தால் மட்டும்தான், போத் ஐயர் முடிச்சிருந்தால் மட்டும்தான் எலிஜிபிலிட்டி அப்படின்றது வருதுங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இன் செக்ரட்டரியேட். ஸோ என்னென்னா இதெல்லாம் ப்ரிஸ்கிரைப்டு டைப்பிங் போத் ஐயர் முடித்தவங்களுக்கு மட்டும்தான் எலிஜிபிள். நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரி முடிச்சிருக்கீங்க ப்ளஸ் இந்த குவாலிஃபிகேஷன் உங்களுக்கு இருந்தால் நீங்கள் எலிஜிபிள். இல்லை அப்படின்னா யூ ஆர் நாட் எலிஜிபிள். நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்ப உங்கள் ரேங்க் பக்கத்தில் வரப்போ வேக்கன்சி லிஸ்ட் வரும். அந்த வேக்கன்சி லிஸ்ட்டில் இந்த போஸ்ட்லாம் உங்களுக்கு ரிஃப்ளெக்டே ஆகவே ஆகாது. இதே உங்களுக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் ஏதாவது ஒரு பிகாம் டிகிரி வச்சுருக்கிறாரு அப்படின்னா அவர் போனார்னா அவருக்கு அந்த போஸ்ட் வரும். நீங்கள் அப்ளை பண்ணுறப்பயே என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங்கில் இந்த லிஸ்ட்டு தான் வரும். நம்பர் அடித்த உடனே இந்த லிஸ்ட்டு மட்டும்தான் வரும். மற்றது உங்களால் எடுக்க முடியாது. வேக்கன்சி இருந்தாலுமே உங்களால் எடுக்கவே முடியாது. சரிங்களா? ஓகே. ஸோ இது தவிர ஹிந்துஸ் மட்டும்தான் எடுக்க முடியும் அப்படின்னா ஹெச்ஆர்என்சி டிபார்ட்மெண்ட்டில் இந்த 2 போஸ்ட்டு, அசிஸ்டன்ட் போஸ்ட்டு அண்டு அசிஸ்டன்ட் ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஹெச்ஆர்என்சி. சரிங்களா? ஸோ இதுவும் ஹிந்துஸ் மட்டும்தான் எடுக்க முடியும். முஸ்லீம்ஸ், கிறிஸ்டியன்ஸ் வேறு யாருமே எடுக்கவே முடியாது. அது மாதிரி கன்வெர்டட் கிறிஸ்டினாக இருந்தாலும் அவங்களால எடுக்க முடியாது. அவங்க பிசி கேட்டகரியில் இருப்பாங்க, அவங்களால எடுக்க முடியாது. ஓகே. அப்புறம் ஃபுல் டைம் ரெசிடென்ஷியல் வார்டன். ஸோ இது இப்போ புதுசாக ஆட் பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா? ஸோ இதுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேன் மட்டும்தான் எலிஜிபிள். இதை தவிர மற்ற எல்லா போஸ்ட்டும் நீங்கள் என்ஜினியர்ஸ் எலிஜிபிள். ஸோ அது எந்த போஸ்ட்டாக இருக்கட்டும், ஆடிட் இன்ஸ்பெக்டர் ஆகட்டும், அதுக்கப்புறம் லோக்கல் ஃபண்ட் ஆடிட் ஆகட்டும், லேபர் ஆகட்டும், முனிசிபல் கமிஷனர் ஆகட்டும், இது எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ ஓப்பன் டு ஆல் தான். சரிங்களா? எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே இப்போ மோஸ்ட்லி இந்த குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா இது டெக்னிக்கல் போஸ்ட் கிடையவே கிடையாது. அதனால் எல்லாருக்குமே எலிஜிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து குழம்பிக்காதீங்க. ஸோ ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு என்ன அப்படின்றத ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் அதெல்லாம் நம்ம பேசலாம். சரிங்களா? ஓகே. தேங்க்யூ.